வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அமெரிக்கா வரன். கதைக்குள்ள போலாமா? வரதராஜரின் வீடு அன்று ஒரே கோலாகலமாக இருந்தது. வாசலில் தோரணங்களும் வண்ண வண்ண விளக்குகளும் என மின்னிக் கொண்டிருந்தது. நண்பர்களும் உறவினர்களும் வந்த வண்ணம் இருந்தனர். தோட்டத்தில் சாப்பாடு பந்திக்காக ஷாமியானா போடப்பட்டிருந்தது. அங்கே டேபிள்களும் சேர்களும் எடுத்துக்கொண்டு பணியாட்கள் சென்ற வண்ணம் இருந்தனர். ஆனால் வீட்டின் உள்ளே மட்டும் ஏதோ சற்று கலவரமாக இருந்தது. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் ஆங்காங்கே நின்று கிசுகிசுவென பேசிக் கொண்டிருந்தனர். வரதராஜன் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக சோஃபாவில் பிரமை பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். அவர் மனைவி சுகுமாரி தனது மகளின் அறைக்கும் தனது கணவரிடமும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் பதட்டம் ஒட்டி கொண்டிருக்க அவளை வழியில் நிறுத்தி உறவினர்கள் ஏதேதோ கேள்விகள் கேட்டனர். அதற்கெல்லாம் ஏதோ ஒன்று கூறி சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஹாலில் மற்றொரு ஓரமாக போடப்பட்டிருந்த சோஃபாவில் மாப்பிள்ளை வெங்கட்டும் அவனது தாய் மீனாட்சியும் தந்தை சங்கரனும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் அவர்கள் சார்பில் வந்த உறவினர்கள் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க மீனாட்சி பொறுமையாக அவர்களுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தாள். வெங்கட் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை வரும் போன் காலை அட்டன் செய்து கொண்டிருந்தார். சங்கர் மெதுவாக எழுந்து வந்து வரதராஜனிடம் அமர்ந்தார். அவரை நிமிர்ந்து பார்த்த வரதராஜன் கண்கள் கலங்க அவரை கையெடுத்து வணங்கினார். என்ன சம்பந்தி இதெல்லாம் என்று அவர் கைகளை பிடித்து கொண்ட சங்கரன், சுபா முடிவா என்னதான் சொல்றான்னு ஒரு வாட்டி கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். ஏன்னா எங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, நேரமாகுது. அதுவும் இல்லாம எங்க பையனும் ஒரு வாரம் இங்க தங்கிட்டு திரும்ப அமெரிக்காவுக்கு போகணும். அதுக்கான ஏற்பாடும் பண்ணணும். அதுக்காக தான் யோசிக்கிறேன். நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு உறுதியா தெரிஞ்சிட்டா நாங்க என்று அவர் முடிப்பதற்குள், அண்ணா எங்களை மன்னிச்சிடுங்கண்ணா, நான் அவளை எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா என்று கதறினாள் சுகுமாரி. மீனாட்சி ஓடி வந்து அவளை சமாதானம் செய்தாள். ஏமா இதெல்லாம் முன்னாடியே உங்க பொண்ணுகிட்ட கேட்டுக்க மாட்டீங்களா? இப்படியா நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்து எங்களை இப்படி அசிங்கப்படுத்துவீங்க என்று சங்கரின் சகோதரி முன்னால் வந்து கோபத்தோடு கேட்க, அதுதானே பொண்ணுக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு முதலையே தெரிஞ்சுக்காம எங்களெல்லாம் இப்படி அலைய வச்சு அவமானப்படுத்தணுமா? எங்க பையன் வேற இதுக்காக அவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். இப்ப கேக்குறவங்களுக்கெல்லாம் நாங்க என்ன பதில் சொல்றது? பொண்ணுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியதுதான், ஆனாலும் இவ்வளவுலாம் இருக்கக்கூடாது என்றாள் மீனாட்சியின் அக்கா. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் எனக்காக அமைதியா இருங்க. பாவம் அவங்களே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்து தானே எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. ஆனா சுபா திடீர்னு இப்படி சொல்லுவான்னு யாருக்கு தெரியும்? இருந்தாலும் அவன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. அவளோட விருப்பத்தை யாரும் சரியா கேட்டுக்காம ஏதோ கொஞ்சம் அவசரத்தால இப்படி ஆகிடுச்சு. அதுக்காக அவங்களும் நம்மள போலதான் அதிர்ச்சியோட இருக்காங்க. நாமளும் அதை புரிஞ்சுக்காம அவங்கள காயப்படுத்த கூடாது. இது இப்பவே தெரிஞ்சுக்கிட்டதும் நல்லதுதான். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் அவதியா போயிட்டு இருக்கோம் என்று பொறுமையாக பேசினார் சங்கரன். இப்படி ஒரு நல்ல மனசு உள்ளவங்களை நான் சம்மந்தியா அடைய கொடுத்து வைக்காம போயிடுச்சு என்று மீண்டும் ஓவன கதறினார் வரதராஜன். அண்ணா அதனால என்ன இருக்கு? சுபாக்கு வேற யார் கூட கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நீங்க கண்டிப்பா பத்திரிக்கை வைங்க, கட்டாயம் நாங்க வரோம். அவ எங்க வீட்டு பொண்ணு போல. என்ன ஒண்ணு, அந்த குழந்தைய எங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப அவளை ஒரு தாயா இருந்து வாழ்த்துறேன் என்று கண்களை துடைத்து கொண்டு மேலே பார்த்தாள் மீனாட்சி. இங்கே நடப்பதை எல்லாம் மாடியில் இருந்து பார்த்து கொண்டிருந்த சுபா அமைதியாக தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். வெங்கட்டும் ஒரு தரம் நிமிர்ந்தவளை பார்த்து விட்டு, ஓகே அங்கிள், நாங்க கிளம்புறோம். சாரி அங்கிள், இதுல என்னோட பிடிவாதமும் கொஞ்சம் இருக்கு. ஆனா என்ன மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்லதுக்கு பிடிவாதம் பிடிக்கலாம், தப்பில்லை. நீங்க சொல்றதுல நிறைய நியாயம் இருக்கு. நாங்க உங்களை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டோம். நீங்க எங்க மருமகனா வர நாங்க தான் கொடுத்து வைக்கல என்றவன் கைகளை பிடித்து கொண்டார் வரதராஜன். அப்ப நாங்க கிளம்புறோம் என்று அனைவருக்கும் கையெழுத்து வணங்கிவிட்டு வெங்கட் வெளியே செல்ல, சங்கரன் வரதராஜனுக்கும் மீனாட்சிக்கும் ஆறுதல் கூறிவிட்டு அவனுடன் சென்றார். அவர்கள் உறவினர்கள் ஏதோ முணுமுணுத்தபடியே அவர்கள் பின்னால் சென்று வெளியிருந்த வேனில் ஏறினர். அனைவரும் சென்றதும் வரதராஜனின் மிக நெருங்கிய சொந்தங்களை அங்கிருக்க சுபா மெதுவாக கீழே இறங்கி வந்தாள். அவளை பார்த்து மீனாட்சி முறைத்து விட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தாள்.
அப்பா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க அன்னைக்கே மாப்பிள்ள இன்னும் 2 வருஷத்துல இந்தியாவுக்கு வந்துற பிளான்ல இருக்காருன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே இந்த இடம் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. நாங்களும் ரொம்ப பேசிக்க கூட சந்தர்ப்பம் கிடைக்கல. நீங்க உடனே நிச்சயதார்த்தம் வச்சிட்டீங்க. நான் என்ன செய்யறது? அவர் இப்பதான் வந்து என்கிட்ட விஷயத்த சொன்னாரு. வரதராஜன் ஒரு தரம் தனது மகளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மௌனமாக சென்று தனது மனைவியின் அருகே அமர்ந்து கொண்டார். அப்பா, என்னப்பா என்கிட்ட பேசாம இருக்கீங்க? அப்ப ஏமலதான் தப்புன்னு சொல்றீங்களா? இதோ பாருங்கப்பா, ஊர் உலகத்துல யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அமெரிக்கால போய் செட்டில் ஆகிறது தான் கனவுன்னு. அதுக்காக தான் நான் இங்க பிடெக் படிக்கும் போதே என் ஃப்ரெண்டோட அக்கா கிட்ட சொல்லி அமெரிக்கால இருக்கிற அவங்க கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன். ஆண்டவ புண்ணியத்துல அதுவும் கிடைச்சிடுச்சு. அதுக்குள்ள நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா சொன்னதால நானும் ஒத்துக்கிட்டேன். அதுவும் அவர் அமெரிக்கால இருக்காருன்னு சொன்னதும் எனக்கு நிம்மதியா இருந்தது. ஆனா அவரு இப்படி இன்னும் 2 வருஷத்துல இங்க வரப்போறாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அவருக்கு இந்தியா தான் பிடிக்குமா. ஆனா அவர் அங்கதான் செட்டில் ஆக போறாருன்னு நான் நினைச்சேன். ஆமாண்டி, அப்படி என்னதான் உனக்கு அங்க இருக்கோ எனக்கு தெரியல. எப்ப பாரு அமெரிக்கா அமெரிக்கான்னு. இங்க இல்லாதது அங்க என்னடி இருக்கு? அதுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு நல்ல வரன விட்டுட்டியேடி. நாங்களாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு எவ்வளவு ஆசையோட இருந்தோம் என்று சுகுமாரி தனது மகளிடம் எகிரி கொண்டு போக, எல்லாம் நீங்க கொடுத்த செல்லந்தான். என்னவோ ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணை பெத்தது போல சங்கரனும் கடனை உடனே வாங்கி அவளை ஆடம்பரமா வளர்த்து படிக்க வச்சான். அதுதான் அவளும் தன் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறா. இதுல அவளை சொல்லி என்ன பிரயோஜனம் என்று உறவினர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போக சுபாவிற்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. போது நிறுத்துங்க. இது எங்க குடும்ப விஷயம். எங்க அப்பா அம்மாக்கும் எனக்கும் நடுவுல நடக்கிறது. நீங்க இதுல தலையிடாதீங்க என்று பட்டன பேசினாள். வரதராஜன் அனைத்திற்கும் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருக்க, பேஷ், ரொம்ப நல்லா இருக்குடா வரதா. உன் பொண்ண நல்லா வளர்த்திருக்கிற. இனிமே நாங்க இங்க வாசப்படியே மிதிக்க மாட்டோம் பாரு என்று கத்திவிட்டு சென்றார். மீனாட்சி அவர்கள் பின்னால் சென்று ஏதோ அவர்களை சமாதானம் செய்ய அவர்கள் கோபத்தோடு சென்று விட்டனர். ஏண்டி, உனக்கு என்ன கொழுப்பா? ஏண்டி வீட்டுக்கு வந்தவங்களை அப்படி பேசுற? ஆமா, போதுமா. இவங்களுக்கு என்ன, எதனா குறை சொல்லத்தான் வருவாங்க. அதுவே நமக்கு ஒரு ஆபத்து தேவைன்னா இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. இவங்களுக்காகலாம் நீ கவலைப்படாதம்மா. அப்பா, பாருங்கப்பா, நீங்க இப்படி பேசாம இருக்கிறதாலதான் எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. எனக்கு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுல எண்ணம் இல்லப்பா. உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து என்னோட லட்சியம் என்னன்னு. அதுக்கு தான்ப்பா இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டேன். என்ன நீங்களே புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா என்று வரதராஜனின் அருகே சென்று அமர்ந்தாள். வரதராஜன் மெதுவாக நிமிர்ந்து அவளை பார்த்தார். அப்பா என்றவள் மேலும் ஏதோ கூற, அம்மாடி, நீ எதுக்கும் சங்கடப்படாத. தப்பெல்லாம் ஏன் மேலதான் என்று குரல் கம்ம கூறிவிட்டு மெதுவாக படிகளில் ஏறி மாடிக்கு சென்றார். சுகுமாரியும் அவர் பின்னால் செல்ல அவரை அமைதியாக பார்த்து கொண்டே நின்றாள் சுபா. 2 நாட்கள் சென்றது. வரதராஜன் அவரது அறையை விட்டு வெளியில் வராமல் சோர்வாக படுத்தே இருக்க சுகுமாரி எவ்வளவு சமாதானம் செய்தாலும் அவர் எழுந்து வெளியே வரவே இல்லை. அவரிடம் பேசவும் முடியாமல் அருகில் செல்லவும் முடியாமல் சுபா தவித்து கொண்டிருந்தாலும் இன்னும் 2 நாட்களில் ஃபைனல் இயர் எக்ஸாம் இருப்பதால் அவள் காலேஜிற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தால் காலையில் எழுந்து தனது தாயிடம் மட்டும் கூறிவிட்டு காலேஜிற்கு சென்று விடுவாள். மாலை மீண்டும் அவள் வீட்டிற்கு வரும் நேரங்களில் கூட வரதராஜன் பணிக்கு செல்லாமல் வீட்டிலே இருப்பதை பார்த்து கவலையடைந்தாள். ஊருக்கு சென்றதில் இருந்து சங்கரனுக்கும் மீனாட்சிக்கும் உற்றார் உறவினருக்கு எல்லாம் நிச்சயதார்த்தம் நின்று போனதை பற்றி விளக்கி கூறவே சரியாக இருந்தது. வெங்கட்டிற்கு இந்த சூழ்நிலை கடுப்பாகி போக அவன் நண்பனை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சென்னைக்கு கிளம்பி வந்து விட்டான். என்னங்க இது, புள்ள பாவம் இத்தனை நாள் கழிச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டு வந்தான். நிச்சயம்தான் நின்னு போச்சு. அட்லீஸ்ட் அவன் நம்ம கூடயாவது நிம்மதியா 4 நாள் இருந்துட்டு போவான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சே. இந்த ஊர் ஆளுங்களும் சொந்தக்காரங்களும் தானமா வந்து ஏன் நிச்சயம் நின்னு போச்சு, என்ன காரணம்னு துக்கம் விசாரிக்கிறது போல விசாரிக்கிறாங்க என்று சலித்து கொண்டாள் மீனாட்சி. விடுமா, ஊர்ல யாருக்காவது எதனா பிரச்சனைன்னா இவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். சரி விடு.
அப்படிதான் பேசுவாங்க. ஆமா, வெங்கட் சென்னைக்கு போய் ஃபோன் போட்டானா? ஆ, போட்டாங்க. அவனோட ஃப்ரெண்டு வீட்டில தான் தங்கியிருக்கானா. இன்னும் 2 நாள் கழிச்சு வந்துடுறம்மா, அப்பதான் நான் கிளம்ப சரியா இருக்கும்னு சொன்னான். என்னவோ, குழந்தை நமக்காக இப்படி அலையறான். அந்த பொண்ணு மட்டும் எதுவும் தகராறு பண்ணாம இருந்தா இந்நேரம் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கும். பேசினது போல இன்னும் 3 மாசத்துல கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். என்னங்க பண்றது? அவ தான் கொடுத்து வைக்கலையா, இல்ல நாம தான் கொடுத்து வைக்கலையான்னு தெரியல. ஆனாலும் 2 பேருக்கும் நல்ல பொருத்தமா இருந்தது இல்லைங்க? ஆமாண்டா மீனாட்சி. சரி, எதுக்கும் நீ உன் பிள்ளைகிட்ட கேட்டு பாரேன். அந்த பொண்ணுக்காக அவன் அந்த வேலையிலேயே அமெரிக்காலேயே இருந்துகிட்டுமே, எதுக்கு அவன் இங்க வரணும்னு இப்படி தவிக்கிறான் என்று சங்கரன் மெதுவாக கேட்க, என்னங்க நீங்க இது தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா? சரியா போச்சு. இத மறந்து கூட அவ எதிர்க்க சொல்லிடாதீங்க. அவ்வளவுதான். அவனே எப்பட அக்ரிமெண்ட் முடியும் இந்தியாவுக்கு வரணும்னு இருக்கான். அவனுக்கு நம்மளை விட்டு போக மனசே இல்லை. என்ன செய்யறது? அங்க போயிட்டு அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்தா இங்க நல்ல ஃபியூச்சர்மா. அதனாலதான் இந்த 3 வருஷம் உங்களை விட்டு பிரிய வேண்டி இருக்கு. அதுவும் இல்லாம எனக்காக அப்பா வாங்கின கடனையும் நான் இதுல அடைச்சிட்டு கொஞ்சம் பணமும் சேர்த்துக்கிட்டு ஓடி வந்துருவேன்னு சொன்னான். இப்போ போய் நான் அவன்கிட்ட அங்கேயே இருடான்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதுக்காக அவனுக்கு பிடிச்சிருந்த பொண்ணையே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட போய் ஏண்டவரை முறைத்து பார்த்தாள் மீனாட்சி. அதுவும் சரிதான். எல்லாருக்கும் இப்படி ஒரு புள்ள வாய்க்குமா? அந்த பொண்ணுக்கு தான் அவன் கூட வாழ கொடுத்து வைக்கல மீனாட்சி என்று பெருமூச்சு விட்டு கொண்டு ஈசி சேரில் சாய்ந்தார் சங்கரன். 2 நாட்களாக தனது தந்தை யாரிடமும் பேசாமல் அமைதியாக அறையிலேயே படுத்திருப்பது சுபாவிற்கு சங்கடமாக இருந்தது. தாயும் இதனால் தன்னிடம் முகம் கொடுத்து பேசாமல் அவள் வேலைகளை பார்த்து கொண்டு வரதராஜனிடமே இருப்பது அவளுக்கு மேலும் துக்கத்தை வரவழைக்க, அன்று தனது தந்தையிடம் எப்படியாவது பேசி சமாதானம் செய்ய எண்ணி மெதுவாக மாடிக்கு சென்றாள். இதற்குள் சுகுமாரின் அலறல் சத்தம் கேட்க கடகடவென படிகளில் ஏறி தனது தந்தையின் அறைக்கு ஓடினாள். அங்கே வரதராஜன் மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டிருக்க அவர் முகமெல்லாம் வெத்து கண்கள் மேலே சொருகி கொண்டிருந்தது. சுபா பட்டன போனை எடுத்து ஆம்புலன்ஸிற்கு போன் செய்தாள். ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கப்பட்ட வரதராஜனை ஸ்ட்ரக்சரில் வைத்து சூர்யா ஹாஸ்பிட்டலின் உள்ளே தள்ளி கொண்டு சென்றனர் நர்ஸ்களும் வார்பாய்களும். பின்னால் சுபாவும் அவளது தாயும் அழுது கொண்டே செல்ல, தனது நண்பன் டாக்டர் பிரபுவுடன் பேசிக்கொண்டே உள்ளிருந்து வந்து கொண்டிருந்த வெங்கட் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்து நின்றான். ஏய் வெங்கட், என்னடா அப்படி பாக்குற என்று பிரபு அவனை பிடித்து உழுக்க, பிரபு இதுதான் நான் சொன்ன சுபாடா என்று பதட்டத்தோடு கூறினான். ஓ, உனக்கு பார்த்த பொண்ணா? ஆமாண்டா, அவங்க அப்பாவை தான் உள்ள கூட்டிட்டு போறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வாடா போய் பார்க்கலாம் என்று அவன் ஓட அவனுடன் பிரபுவும் சென்றான். இதற்குள் ஐசுவின் உள்ளே வரதராஜனை அழைத்து செல்ல சுபாவும் சுகுமாரியும் வெளியே சுவரில் சாய்ந்தபடி அழுது கொண்டிருந்தனர். ஆன்டி, என்ன ஆச்சு ஆன்டி என்று கேட்டுக்கொண்டே சுகுமாரியிடம் ஓடி சென்றான் வெங்கட். அவனை பார்த்த சுகுமாரி ஓவென கதற சுபாவும் அவர்கள் அருகில் மெதுவாக வந்தாள். சரி, நீ உங்களை பார்த்துக்க வெங்கட், நான் போய் உள்ள பாக்குறேன் என்று பிரபு உள்ளே ஓடினான். வெங்கட் பதட்டத்தோடு திரும்பி, என்ன சுபா, அங்கிளுக்கு என்னாச்சு என்று விசாரித்தான். அப்பா 2 நாளா ரூமை விட்டு வெளியில வரல. இன்னைக்கு திடீர்னு மூச்சு விட முடியாம ரொம்ப அவதிப்பட்டுட்டாரு. உடம்பெல்லாம் வெத்து நெஞ்சு வலியால துடிச்சிட்டாரு. அதுதான் உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி என்று மேலும் கூற முடியாமல் அமைதியாக அழ ஆரம்பித்தாள். சுபா, என்ன இது? அங்கிளுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. இந்த சமயத்துல ஆன்டிக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். நீங்களே இப்படி டவுன் ஆகிட்டா எப்படி என்று அவன் கூறிக்கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் பிரபு. மூவரும் அவனிடம் ஓட, என்ன பிரபு, அங்கிளுக்கு என்ன ப்ராப்ளம் என்று அவசரமாக கேட்டான் வெங்கட். அவருக்கு ஹார்ட்ல 3 இடத்துல பிளாக் இருக்கு. இமிடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. அட கடவுளே என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் சுகுமாரி. அவளை வெங்கட் சமாதானம் செய்ய, டாக்டர் அப்பனா எங்க அப்பாக்கு உடனே ஆபரேஷன் பண்ணுங்க என்று கதறினாள் சுபா. அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஆனா அதுக்கு 7 லட்சம் செலவாகும். அப்புறம் மருந்து மாத்திரை இதெல்லாம் சேர்த்தா எப்படியும் 10 லட்சத்துக்கிட்ட ஆகிடும். அப்படியா என்று சுபா அதிர்ந்து போக, ஆமா, இப்போதைக்கு 3 லட்சமாவது நீங்க கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அப்புறமா கூட நீங்க மீதி பணத்துக்கு ரெடி பண்ணிடுங்க, நான் சொல்லிக்கிறேன் என்றான் பிரபு. என்ன தம்பி
இவ படிப்புக்காக வாங்கின கடனே இன்னும் அடைக்காம இருக்கு. அது மேலேயே இவ கல்யாணத்துக்காக இன்னும் பணத்தை கடனை கேட்டிருக்காரு அவங்க அப்பா. இந்த சமயத்துல அந்த கடனை கொடுக்கவே எல்லாரும் யோசிப்பாங்களே, நான் இப்ப எப்படி 10 லட்சத்தை புரட்டுவேன் என்று அழுதாள் சுகுமாரி. அம்மா, அதனால என்ன இருக்கு? என் கல்யாணத்துக்காக வாங்கின நகைலாம் இருக்கு இல்ல, அதை வித்துடலாம், கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துவேன் என்று அங்கிருந்து வேகமாக செல்ல திரும்பினாள் சுபா. சுபா, கொஞ்சம் நில்லுங்க, இந்நேரம் எங்க போறீங்க என்று அவள் அருகில் ஓடி வந்தான் வெங்கட். என்னோட நகையெல்லாம் வித்தாவது எங்க அப்பாவை நான் காப்பாத்தியே ஆகணும், நான் இப்பவே போறேன் என்று அழுதாள். இந்த நேரத்துக்கு நீங்க எங்கேயும் போய் ஒன்னும் செய்ய முடியாது. அப்படின்னா எங்க அப்பாவுக்கு எப்படி ஆபரேஷன் பண்றது, எப்படின்னா அவரை காப்பாத்துறது? கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நான் அந்த 3 லட்சத்தை கட்டிடுறேன். அப்புறமா கூட நீங்க நிதானமா மீதி பணத்தை ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா நானே கூட அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இல்ல வெங்கட், என்னால நீங்க சிரமப்பட வேண்டாம், நானே எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறேன் என்றால் படபடப்பாக. சரி, அது கூட விடிஞ்சா தானே நீங்க வெளியில போக முடியும், பணத்தை ரெடி பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, முதல்ல நான் பணத்தை கட்டிடுறேன், ஆபரேஷன் நடக்கட்டும் என்று பிரபுவிடம் ஓடினான் வெங்கட். பிரபுவிடம் அவன் ஏதோ கூற, சரி வா என்று அவனை அழைத்து சென்றான் பிரபு. அன்று இரவே வரதராஜனுக்கு நல்ல முறையில் ஆபரேஷன் நடந்தேற மறுநாள் மதியம் அவரை ஸ்பெஷல் வார்டிற்கு மாற்றினர். அதுவரை சுகுமாரியும் சுபாவும் அங்கேயே பழியாக அமர்ந்து கொண்டிருக்க அவர்களுக்கு சமாதானம் செய்து கொண்டு வெங்கட்டும் அவர்களுடன் இருந்தான். பிரபு வந்து அனைத்தும் நல்லபடியாக நடந்தது என்றும் இனி பயம் இல்லை என்றும் கூறிவிட்டு செல்ல சுகுமாரிக்கும் சுபாவிற்கும் அப்பாடா என்று மூச்சு வந்தது. நான் சொன்னேன் இல்ல, அங்கிளுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு, சொன்னா நீங்க தான் நம்பல, இப்ப பாருங்க என்று சிரித்தான் வெங்கட். தம்பி, நல்ல சமயத்துல அந்த ஆண்டவன் போல வந்து எங்களை காப்பாத்தினீங்க, உங்களுக்கு நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்ப்பா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள் சுகுமாரி. பரவாயில்ல ஆண்டி, அதனால என்ன இருக்கு, மனுஷங்களுக்கு மனுஷன் ஆபத்துல உதவிக்கிறது தான் தர்மம். இதுதான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி என்று மனதர வாழ்த்தினாள் சுகுமாரி. சுபாவும் அவனை நன்றியோடு பார்த்தாள். சரி வாங்க, கேன்டீன்ல போய் டிஃபன் எதனா சாப்பிட்டு வரலாம், பாவம் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க என்று அழைத்தான். இல்லப்பா, அவரை பார்க்காம என்னால பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது, நான் அவரை பார்க்கணும். அவரை இப்பதான் ஸ்பெஷல் ரூமுக்கு மாத்திருக்காங்க ஆண்டி, இப்ப நம்ம பார்க்க முடியாது, சாயங்காலம் தான் பார்க்க முடியும். பரவாயில்லப்பா, நான் இங்கே இருக்கிறேன் என்று அடமாக அங்கேயே அமர்ந்தாள் சுகுமாரி. சரி சுபா, நீங்களாவது வாங்க, நாம சாப்பிட்டு ஆன்டிக்கு எதனா வாங்கிட்டு வருவோம் என்று அழைத்தான். ஆமா சுபா, நீயும் தம்பி கூட போய் சாப்பிட்டு வா என்று தனது தாயும் கூற எதற்கு மேல் அவன் பேச்சை தவிர்ப்பது மரியாதை ஆகாது என்று யோசித்த சுபா, சரி வெங்கட் வாங்க என்று தனது தாயிடம் கூறிவிட்டு அவனுடன் சென்றாள். சுபா உள்ளே சென்று முகத்தை அலம்பி கொண்டு வருவதற்குள் 2 செட் இட்லி வடையை வாங்கி கொண்டு வந்தான் வெங்கட். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல என்றாள் சுபா மெதுவாக. என்ன சுபா இப்படி பேசுறீங்க, இதுல என்ன சிரமம் இருக்கு? இதே வயசுல எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு நானும் ஒரே பையன்தான். இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க மனசு எப்படி தவிக்கொன்றது எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது என்று மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவளும் சாப்பிட ஆரம்பித்தாள். ஆமா, அங்கிளுக்கு ஏற்கனவே இப்படி ஆகியிருக்கா? இல்ல வெங்கட், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஹார்ட்ல பிளாக் வருதுன்னா அதுக்கு காரணம் மெயினா அவங்க ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்க, அதுக்காக கேட்டேன். இருக்கலாம் வெங்கட், எங்க அப்பா எனக்காக தான் வாழ்ந்தாரே, மற்றவங்கள போல இல்லாம என் பொண்ணை நான் ராணி போல எந்த குறையும் இல்லாம வளர்க்கணும்னு என்ன சக்திக்கு மீறி செலவு செஞ்சு நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தாரு. அதே போல பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாரு, நான் விரும்புறது போலவே பெரிய காலேஜ்ல படிக்க வச்சாரு. நான் இப்ப அமெரிக்காவுக்கு போகவும் கடனை உடனே வாங்கி அவரு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இதனாலலாம் கூட அவருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கலாம், ஆனா எதையும் அவர் வெளியில காமிச்சிக்கல. ஆனா அவருக்காக ஆசைப்பட்டு என்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டாரு, ஆனா நான் அதை நிறைவேற்றல என்று அழுதாள். அழாதீங்க சுபா, இது என்ன நீங்க வேணும்னா செஞ்சீங்க? உங்க அப்பா தன்னோட கஷ்டத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு உங்களுக்காக செஞ்சது உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்களும் அதை பத்தி அப்ப பெருசா எடுத்துக்கல. அதுக்குதான் உங்க குறிக்கோள்லயே நீங்க கவனமா இருந்துட்டீங்க.
ஆனாலும் அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமா, நீங்க எப்ப அமெரிக்காவுக்கு போக போறதா இருக்கீங்க? இன்னும் 1 மந்த்ல. ஓ அப்படியா? அங்க வந்ததும் எனக்கு ஃபோன் போடுங்க. என்னால முடிஞ்ச உதவியா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன் என்று சிரித்தார். சரி வெங்கட். வெங்கட், நீங்க ஏன் அமெரிக்கால இருந்து இன்னும் 2 வருஷத்துல இந்தியாவுக்கு வர இவ்வளவு ஆசைப்படுறீங்க? அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கலையா? நோனோ, அப்படிலாம் ஒன்னும் இல்லை சுபா. நான் இந்தியாவுக்கு வர முக்கியமான காரணம் எங்க அப்பா அம்மா தான். என்னது, உங்க அப்பா அம்மாவா? ஏன், அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? நோனோ, என் ஆசைதான் அவங்க ஆசையும். என்னோட விருப்பத்துக்கு எதுக்கும் அவங்க தடை சொல்லவே மாட்டாங்க. அப்ப எதுக்கு நீங்க அங்க இருந்து வரணும்னு இவ்வளவு துடிக்கிறீங்க? சுபா, நான் அமெரிக்கால இருந்து வர முக்கியமான காரணத்தோட இன்னொரு காரணமும் இருக்கு. அது முதல்ல சொல்றேன். நம்ம தாய் நாட்டை விட அங்க ஒன்றும் எனக்கு பெருசா தெரியல. அதுவும் இல்லாம இங்கேயே பிறந்து வளர்ந்து இந்த நாட்டுல இருந்து படிச்சுட்டு இங்கே எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அந்த படிப்போட பலனை காசுக்காக அங்க கொண்டு போய் போட எனக்கு விருப்பம் இல்லை என்று சிரித்தான். சரி, இன்னொரு காரணம்? இதுதான் முக்கியமான காரணம். எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நீ என்ன சின்ன குழந்தையான்னு. ஆமா சுபா, தன்னோட தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் சின்ன குழந்தைங்க தான். நம்ம குழந்தையா இருந்தப்ப நம்மள ஒரு எறும்பு அண்டாம பொத்தி பொத்தி வளர்த்த அவங்கள நாம அவங்க வயசான காலத்துல கிட்ட இருந்து பாத்துக்கணும்னு விரும்புறேன். இதோ பாருங்க, உங்களையே கூட ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அங்கிளுக்கு திடீர்னு இப்படி ஆகிடுச்சு. அந்த நேரம் நீங்க கூட இருந்ததால அவர் ஆம்புலன்ஸ் அவரை வச்சு பட்டுன்னு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சது. துடிச்சுக்கிட்டு இருந்த உங்க அம்மாக்கும் ஆறுதல் சொல்ல முடிஞ்சது. ஆனா நீங்க அந்த சமயம் இங்க இல்லைன்னா உங்க அம்மா தனியா என்ன செஞ்சிருப்பாங்க? சொந்த பந்தங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, வேலைக்காரங்களாம் நம்பி நாம அவங்கள விட முடியுமா? இல்ல அங்கதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அதுக்காக தான் நான் அங்க இருந்து வர இவ்வளவு துடிக்கிறேன். நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்காக அமெரிக்கா போனேன்னு. என்ன செய்யறது, எங்க அப்பா என் படிப்புக்காக வாங்கின கடனையும் அடைக்கணும். அப்படியே எதிர்காலத்துக்காகவும் யோசிச்சுதான் அங்க போனேன். அப்படின்னா, நான் இங்க ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அவங்க ஒரு ப்ராஜெக்டுக்காக 3 வருஷம் அமெரிக்கால இருக்கிற அவங்க கம்பெனில போய் நான் வேலை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் போனேன். அதுவும் இல்லாம அங்க இங்க இருக்கிறத விட 3 மடங்கு சம்பளம் அதிகம். அதனாலதான் இங்க 3 வருஷத்துல அந்த பணத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டு இங்க வந்து கடனெல்லாம் அடிச்சுட்டு எங்க அப்பா அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்து வீடு வாங்கி நிம்மதியா வச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நீங்க சொன்னதுக்கும் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்காக பாவம் அங்கிள் இவ்வளவு வேதனைப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு விதத்துல அங்கிள் இப்படி ஆக நானும் தான் காரணம். இல்ல வெங்கட், நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. எங்க அப்பா இப்படி ஆக நான் தான் காரணம். நீங்க எங்களுக்காக உதவிதான் செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க மேல அவருக்கு இன்னும் தான் மதிப்பு கூடும். வெங்கட் அவளை பார்த்து சிரித்தான். மறுநாள் காலை அவளுக்கு எக்ஸாம் ஆரம்பமாக வரதராஜனை தான் கவனித்துக் கொள்வதாகவும் எக்ஸாமிற்கு தைரியமாக செல்லும்படியும் கூறி அனுப்பினான் வெங்கட். சுபாவும் எக்ஸாமிற்கு சென்றாள். 2 நாட்கள் கழித்து வரதராஜன் சற்று தேறி எழ சுகுமாரி அனைத்தையும் தனது கணவரிடம் கூறினாள். வரதராஜன் வெங்கட்டிற்கு மிகவும் நன்றிகள் கூறினார். 4 நாட்கள் இப்படியே சென்றுவிட அன்று சுபா காலேஜில் இருந்து வருவதற்குள் வெங்கட் ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டிருந்தான். இதனால் சற்று ஏமாற்றம் அடைந்தாள் சுபா. ஊருக்கு சென்று 2 நாட்களில் வெங்கட் அமெரிக்காவுக்கு கிளம்பி விட்டதாக சுபாவிற்கு போன் செய்து வரதராஜனை பற்றி விசாரிக்க அதில் சுகுமாரியும் வரதராஜனும் மகிழ்ச்சியோடு பேசி அவனுக்கு நன்றிகள் கூறினர். இப்படியே 1 மாதம் உருண்டோட இதற்குள் தனது தந்தையை ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்தாள் சுபா. இந்த 1 மாதமும் தினமும் ஒரு முறையாவது ஏதோ சாக்கு வைத்துக் கொண்டு சுகுமாரியும் வரதராஜனும் வெங்கட்டை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்க சுபாவிற்கும் அவனது நினைவுகள் அகலவில்லை. அவனது கண்ணியமான நடவடிக்கை, அன்பான பேச்சு, ஆதரவான பார்வை அனைத்தும் அவளை கவர்ந்தது. ஆனாலும் கையில் கிடைத்த பொக்கிஷத்தை தனது அஜாக்கிரதையால் தவறவிட்டதை போல் அவனுடன் நடக்க இருந்த திருமணத்தை தன்னுடைய பிடிவாதத்தால் நிறுத்தியதற்கு தவித்துக் கொண்டிருந்தாள். இதற்குள் ஊரில் இருந்து மீனாட்சியும் சங்கரனும் கூட வரதராஜனை பார்ப்பதற்கு வர சுபாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களை நன்கு கவனித்துக் கொண்டாள். அம்மாடி, அன்னைக்கு நடந்ததெல்லாம் வெங்கட் சொன்னாமா?
பாவம், நீயும் அம்மாவும் ரொம்ப அவதிப்பட்டீங்களாமே. நாங்க அப்பவே வரணும்னு இருந்தோம். ஆனா வெங்கட் தான் இப்பத்திக்கு யாரும் போய் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அப்புறமா கூட போய் பாருங்கன்னு சொன்னான் என்றாள் மீனாட்சி. ஆமா அண்ணி, அவர் அந்த சமயம் ரொம்ப தான் அவதிப்பட்டுட்டாரு. டாக்டருங்க கூட யாரும் வந்து அவரை பார்க்க கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொன்னாங்க. அந்த சமயம் வெங்கட் தம்பி மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆகியிருப்போமோ. அந்த தம்பி தான் எங்களுக்கு அந்நேரம் ஆண்டவன் போல உதவி செஞ்சுது என்று கண்ணீரோடு கூறினாள் சுகுமாரி. அதனால என்னமா இருக்கு, ஆபத்து நேரத்துல ஒருத்தருக்கொருத்தர் உதவிக்கிறது தானே மனிதநேயம் என்ற சங்கரன். ஆமா சுபா, நீ எப்பமா அமெரிக்காவுக்கு போற என்று கேட்டார். நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பணும் அங்கிள் என்றாள் சுபா அமைதியாக. ஏமா டல்லா இருக்கிற என்று மீனாட்சி அவள் தலையை கோத. ஆமா அண்ணி, எங்களை விட்டுட்டு போக அவளுக்கு இப்ப மனசுதான் இல்லை. ஆனாலும் இவர் வைத்தியத்துக்காக கொஞ்சம் கடனாகிடுச்சு. ஏற்கனவே வேற இவ படிப்புக்கு வாங்கின கடனே கொஞ்சம் அணைக்காம இருக்கு. இப்பத்திக்கு இவராலையும் வேலைக்கு போக முடியாது. அதனால தான் இதெல்லாம் சமாளிக்க அவ அமெரிக்காவுக்கு போய் ஆக வேண்டியிருக்கு. இங்கே வேலைக்கு போகலான்னா அதுக்குள்ள அவ ஃப்ரெண்டு அங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் வா சுபான்னு கூப்பிடுறாளாம். அதுதான் அரகுர மனசோட கிளம்பிட்டு இருக்கிறா குழந்தை என்றாள் மீனாட்சி. என்னம்மா செய்கிறது, என் பிள்ளையும் உன்னை போலதான் எங்களை விட்டு போக மனசு இல்லாம தான் போனான். சரி விடு, பயப்படாத. அங்க போனா அவன் உனக்கு உதவி செய்வான். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை அவன்கிட்ட தயங்காம கேளுமா. அவனுக்கு அப்படியே அவங்க அப்பா குணம். மத்தவங்களுக்கு ஆபத்துனா ஆளா ஓடி போய் நிப்பான் என்று சிரித்தாள் மீனாட்சி. தெரியும் ஆன்டி என்று முணுமுணுத்தாள் சுபா. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று எழுந்து கொண்டனர் சங்கரனும் மீனாட்சியும். ஏன் அண்ணி, ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போலாமே என்று சுகுமாரி கேட்க, இல்ல அண்ணி, எங்க நாத்தனார் பேத்திக்கு காது குத்துக்காக வந்தோம். அப்படி இங்க தாம்பரத்துல நம்ம வெங்கட்டுக்கு ஒரு இடம் வந்திருக்கிறதா தரகர் சொன்னாரு. பொண்ணு பேரு அகிலாவாம், எம்காம் படிச்சிருக்காளாம். அதுவும் நல்ல இடம்தான் போல தெரியுது. போட்டோலையும் பார்த்தோம், பொண்ணு லட்சணமா இருக்கா. அதுதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறோம் என்றாள் மீனாட்சி. ஆமா ஆமா, அப்படியே கல்யாணம் செட்டானா பத்திரிக்கை உங்களுக்கு தான். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் வரதன் என்றார் சங்கரன். கண்டிப்பா, எங்க வீட்டு கல்யாணம் போல நாங்களே முன்ன நின்று நடத்துறோம். அந்த புள்ள மனசுக்கு நாங்க இது கூட செய்யலன்னா எப்படி என்றார் வரதராஜன் உணர்ச்சி ததும்ப. சுபா அதிர்ந்து அப்படியே நின்று போனாள். 2 நாட்கள் சென்றது. அன்று அவள் அமெரிக்காவுக்கு புறப்பட அனைத்து ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தாள். சுகுமாரியும் அவளுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்க அவள் உடல்தான் இயந்திரம் போல் அனைத்தும் எடுத்து பேக் செய்து கொண்டிருந்ததை தவிர அவள் மனது முழுவதும் வெங்கட்டிடமும் தனது தாய் தந்தையிடமுமே இருந்தது. எந்த ஒரு சந்தோஷமும் இன்றி அவள் அமெரிக்காவிற்கு புறப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த வரதராஜனும் சுகுமாரியும் கூட ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். கால் டாக்ஸி வந்தது. ஏர்போர்ட்டிற்கு செல்வதற்கு முன் தனது தாய் தந்தையிடம் அவள் ஆசி வாங்கிக் கொள்ள கலங்கிய கண்களோடு அவளை ஆசிர்வதித்தனர். அப்பொழுது சுபாவின் போன் ஒலிக்க அதை ஆவலாக எடுத்து பார்த்தாள். வெங்கட்டின் எண் இருக்க அதை பார்த்து அவள் முகம் மலர்ந்தது. அவசரமாக போனை ஆன் செய்து ஹலோ என்றாள். இதை கவனித்த வரதராஜனும் சுகுமாரியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுபா, நீங்க கிளம்பிட்டீங்களா என்று வெங்கட் மெதுவாக கேட்க, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கிறேன் என்றாள் சுபா நான் தழுத்தழுக்க. என்ன சுபா, ஏதோ டல்லா பேசுறீங்க, தனியா வர பயப்படுறீங்களா? ஒன்னும் பயம் இல்லை, நான் இங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க வாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னோட பொறுப்பு என்று சிரித்தான். வாழ்நாள் பூரா நான் உங்க பொறுப்புலயே இருக்க ஆசைப்படுறேன் வெங்கட் என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டு கண்ணீர் வடிக்க, என்ன சுபா சைலண்டா இருக்கீங்க என்று கேட்டான் வெங்கட். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சரி, நான் கிளம்புறேன் வெங்கட். ஓகே. சொல்ல மறந்துட்டேன், அப்பாவும் அம்மாவும் கூட ஏர்போர்ட்ல உங்களுக்காக வெயிட் பண்றாங்க, உங்களை சென்ட் ஆஃப் பண்ண என்று சிரித்தான். அப்படியா, சரி, நான் இப்போவே போய் பார்க்கிறேன் என்று போனை வைத்தாள் சுபா. சுகுமாரியும் சுபாவும் காரில் இருந்து இறங்க வரதராஜன் காரிலேயே அமர்ந்திருந்தார். தனது தந்தையிடம் கூறிவிட்டு அவள் பெட்டி எடுத்து கொண்டு திரும்ப, வாமா வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் என்று கூறிக்கொண்டே அங்கு வந்தனர் மீனாட்சியும் சக்கரனும். அவர்களை பார்த்து சுபா மீனாட்சி அணைத்துக் கொள்ள சுகுமாரியும் வரதனும் கூட அவர்களை புன்னகையோடு வரவேற்றனர். இதோ பாருமா, நீ ஒன்னும் பயப்படாத, அங்க வெங்கட் இருக்கான், அவன் எல்லாம் பார்த்துப்பான். அடுத்த மாசம் அவன் வர வேண்டி இருக்கோன்னு எதிர்பார்த்தோம், அது கூட இப்ப வர வேண்டிய வேலை இல்லை,
அவன் அங்கதான் இருப்பான் என்றார் சங்கரன். என்ன அங்கிள் சொல்றீங்க என்று அதிர்ந்தவர்களை பார்த்தாள் சுபா. ஆமாம்மா, அவனுக்கு இந்த பொண்ணு செட் ஆகிடுவா, 2 பேருக்கும் கையோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நாங்க பேசி வச்சிருந்தோம். ஆனா அவன் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நீங்க பொண்ணெல்லாம் ஒன்னும் பார்க்க வேண்டாம், பேசாம ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டான். அப்படியா, ஏன் அண்ணி என்று கேட்டாள் சுகுமாரி. என்னவோ இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சரின்னு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். அப்பதான் இவர் சொன்னாரு, நாளைக்கு சுபா அமெரிக்கா போகுது இல்ல, நாம இருந்து வழி அனுப்பிட்டே போலான்னு. அதுதான் அவங்க தங்க வீட்லயே தங்கிட்டு இப்படியே வந்தோம் என்றாள் மீனாட்சி. இப்பதானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து எங்க சுபாவால அது நின்னு போச்சு. அந்த வேதனை கூட இருக்கும் தம்பிக்கு. அதுதான் வெளியில சொல்ல சங்கடப்படுது போல இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம் என்று வருத்தமாக கூறினார் வரதராஜன். ஏன் அப்படி சொல்றீங்க வரதன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாவம் குழந்தை கிளம்பும் போது ஏன் அவளை சங்கடப்படுத்துறீங்க என்று சங்கரன் அவருக்கு சமாதானம் கூறிக்கொண்டிருக்க, சுபா போன் எடுத்துக்கொண்டு வேகமாக சற்று தூரம் போய் நின்று கொண்டு வெங்கட்டிற்கு போன் செய்தாள். என்ன சுபா, ஏர்போர்ட் வந்துட்டியா? அம்மா அப்பாலாம் பாத்தியா என்று கேட்டான் வெங்கட். பார்த்தேன். ஆமா, ஆன்டி சொல்றது நிஜமா? என்ன சொன்னாங்க? நீங்க இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களாமே. ஆமா சுபா, அதெல்லாம் இப்ப எதுக்கு, நீ கிளம்பு, உனக்கு நேரம் ஆகுது இல்ல. அதான் இருக்கட்டும். ஏன் வெங்கட் அப்படி சொன்னீங்க? என்னால தான் நீங்க இப்படி சொன்னீங்களா? நான் தான் அதுக்கு காரணமா? நான் அன்னைக்கு நிச்சயத்தை நிறுத்திட்டதால நீங்க ரொம்ப அவமானப்படுறீங்களா? அதுதான் உங்களுக்கு இன்னும் பாதிப்பா இருக்கா என்று படப்படப்பாக அழுது கொண்டே கேட்டாள். ஏய் சுபா, என்ன இது, ஏன் இவ்வளோ எமோஷனல் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு விதத்துல நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்ல நீதான் காரணம். அப்படின்னா என்று சுபா படப்படப்பாக கேட்க, ஏய் இரு, நான் காரணம்னு சொன்னது நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுல சொல்ல வரல. பின்ன சுபா, நான் உன்னை மனசார விரும்புறேன் சுபா. போட்டோல பார்த்துட்டு என் மனசு நான் உன்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நேர்ல பார்த்ததும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா உன் மனசுல வேற மாதிரி ஆசை இருக்கு. நீ வெளிநாட்டு வாழ்க்கை தான் விரும்புறனோ, அதுக்காக நிச்சயத்தை நிறுத்துறனோ தெரிஞ்சதும் நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். ஆனாலும் என்னோட அம்மா அப்பாக்காக நான் அதெல்லாம் மனசுலயே போட்டு அடக்கிக்கிட்டேன். அதுதான் என்று தயங்கினான். இத முதல்லயே சொல்றதுக்கு என்ன வெங்கட், நான் நிச்சயத்தை நிறுத்தினதும் நீங்க நடியோட மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுவும் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நீங்க அதை பத்தி பேச்சு எடுக்கலன்னதும் உங்களுக்கு அதனால ஒன்னும் பாதிப்பு இல்லை போல இருக்கு. ஏதோ உங்க அப்பா அம்மாக்காக தான் என்னை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்களோன்னு இல்லை நினைச்சேன் என்றாள் சுபா அழுது கொண்டு. ஏய் அப்படின்னா நீயும் என்ன? ஆமா, நானும் உங்களை மனசார விரும்புறேன். அப்படின்னா இந்த அமெரிக்கா வேலை அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இங்கே வேலை பார்த்து எங்க அப்பாவோட கடனை அடைச்சிடுறேன். அதுக்கப்புறம் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் லூசு, நீ என் சொந்தமாக போற, அப்புறம் உன் கடன் வேற என் கடன் வேறையா? நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் 2 மாசத்துல மொத்த கடனையும் நானே அடைச்சிடுறேன். நான் வர்ற வரைக்கும் நீ அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, அது போதும் என்று சிரித்தான். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவங்கள மட்டுமா? எங்க அத்தை மாமாவையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் என்று சிரித்தாள் சுபா. 3 மாதங்களில் சுபா வெங்கட் திருமணம் இனிதே நடந்தேற அவர்களது கடனை எல்லாம் அடைத்த வெங்கட் அமெரிக்காவுக்கு புறப்பட்டான். சுபா இங்கேயே பணியில் சேர்ந்தாள். ஒரு புதிய அபார்ட்மெண்ட் வாங்கி அங்கேயே தனது அப்பா அம்மா மாமனார் மாமியாரை பத்திரமாக பார்த்து கொண்டாள். கான்ட்ராக்ட் முடிந்து வெங்கட்டும் இந்தியாவிற்கு வந்து இங்கே பணியில் சேர அவர்களது இல்லற வாழ்க்கை ஆனந்தமாக ஆரம்பமானது. இத்துடன் அமெரிக்கா வரன் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.